நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, பேக் பார்ட்டில் ப்ளவுஸோட பேக் பார்ட் வெட்டும்போது நீங்கள் ஷோல்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெடி அளவு விட்டுட்டு இங்கே அரை இன்ச்சு நீங்கள் தையல் கூடுறீங்க. அதே மாதிரி இங்கே சைடு ஆம் வளைவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றீங்க. ஆனால் இந்த வளைவுக்கு மட்டும் நீங்கள் ப்ளவுஸை வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வளைவு வரைகிறீங்க. அதுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா விடலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் வளைவு பாருங்கள், ரெடி அளவுன்றது இதுலேருந்து நம்மளுக்கு இதுதான் ரெடி அளவு. இதுதான் ரெடி அளவாக வரும் நம்மளுக்கு. அதாவது இங்கே நம்ம ரெடி அளவு பாயிண்ட் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான், இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத். இது தையலுக்காக விட்டது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சு தான் ஆம்போல் அளவு எடுக்கிறோம். இப்போ நம்ம அளவு எடுக்கும்போது கரெக்டாக நம்ம என்ன செய்வோம், இந்த சென்டரில் வச்சு பாயிண்ட் இப்போ வைக்கும்போது இந்த தையலுக்கு நேராக நம்மளுக்கு இருக்காது. நம்ம இப்படி வைக்கும்போதே நம்ம கை இந்த இடத்துல முட்டுற இடத்துல தான் நம்ம மார்க் வைப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் நம்மளுக்கு போகும். நீங்கள் அதை அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு எப்போதும் நம்ம இந்த அளவு ப்ளவுஸை இந்த வளைவு வரைஞ்சிட்ட அப்புறம் இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளந்து பார்ப்போம் சரியாக இருக்கா என்னன்றது. பாருங்கள், இது கரெக்டாக வரணும். அப்போ நம்ம இது கரெக்டாக வைக்கல, இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வைக்கலன்னா உங்களுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸை நம்ம வச்சு தான் பண்ணணும். நம்ம எப்பயுமே நார்மலாக இப்படி வைக்கும்போது நம்ம கரெக்டான அந்த அளவு வராது. நம்ம எப்படி இங்கே பாருங்கள், இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு 1/4 இன்ச்சு மேலே தான். இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல முட்டும். அந்த இடத்துல தான் நம்ம பாயிண்ட் வைப்போம். நீங்கள் அதில் ஏற்ற இறக்கம் ஏதாச்சும் குறை இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வளைவை நீங்கள் ஆம் வளைவை வளர்ந்து பார்த்துக்க வேண்டியதான். அப்படி அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.